ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது ஃப்ளைரபோ அப்படின்ற வெப்சைட் மூலிமா வாங்கியிருக்கோம் சில ப்ராடக்ட்ஸு. இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணால் மினிமம் 3 டேஸில் நம்ம கையில் வந்துடும். என்றைக்கு புக் பண்ணுறோமோ அன்றைக்கே அவங்க ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க வேலை செய்வாங்க. ஸோ மற்ற வெப்சைட்டை காட்டிலும் இவங்கள்ட்ட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். மேக்கர் பசார் அதெல்லாம் பார்க்கக்குள்ள சில ப்ராடக்ட் இவங்கள்ட்ட ரொம்ப கம்மி. பேக்கேஜிங்கும் நம்மளுக்கு குவாலிட்டியாக கொடுப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட வாங்கினது இதுதான். அதிக ப்ராடக்ட்டும் கிடையாது, சின்ன கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணால் அதுக்கே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஜிஎஸ்டி கனெக்டர் தான். இது நம்ம இதில் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வரும். இதை நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 2 பீஸ் ஆர்டர் பண்ணேன். 2 பீஸும் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய் ஒரு ஆம்ப்ளிஃபையர், டிஐஒய் ஆம்ப்ளிஃபையர். இது சின்னது தான், ரொம்ப சின்னது தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எங்கெங்கே போடுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா. ஒரு ஐசி வேல்யூ பார்க்கலாம். ஆனால் நான் பார்க்கக்குள்ள போர்டு பெருசாக இருந்துச்சு, ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நார்மல் ஒரு 15 வாட் அந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குவாலிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேவையான ரெசிஸ்டர் வேல்யூ எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்தது இதுதான் மெயின். இது ஆக்சுவலி இன்னொரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன், பட் அவங்கள்ட்ட இப்போ ஸ்டாக் சடனாக காலி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா 12 வாட் சார்ஜிங். அதாவது 3 பேட்டரியை 3 லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்களா, அதை சீரீஸில் இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 12 வால்ட் அவுட்புட் கொடுக்கும். 12 வால்ட் 4 ஆம்பியர் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. இதில் 3 பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 பேட்டரி சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 3S, சாரி 4 ஆம்ப் கூட இல்லை, 3S. 3Sங்கிறது 3 பேட்டரி. அதே போல் 2 ஆம்ப்ஸ். இது அவுட்புட் கொடுக்க 2 ஆம்ப் வரைக்கும் அவுட்புட் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைப்-சிங் சார்ஜிங் போர்ட்டோட வருது. ப்ளஸ் நம்ம வெல்டிங் கூட நம்ம சார்ஜிங்க்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சால்டரிங் பண்ணி நம்ம சார்ஜிங் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு குவாலிட்டியாக நம்ம எப்படி சொல்கிறேன்னா, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் மூலியமாகவும் அந்த 12 வால்ட் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை வச்சு பேட்ரி சார்ஜிங் மாடியூல் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அந்த சார்ஜிங் ஹோல்டர் மாதிரி வாங்கிட்டு அதில் இது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 பேட்டரி அட் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பேட்டரியும் சார்ஜ் ஆகும். அதே போல் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம இது டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது 2 ஆம்ப் வரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். லித்தியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்க்கப்படுறது இந்த டோன் கண்ட்ரோல். ரொம்ப சின்ன சைஸ் டோன் கண்ட்ரோல். ரொம்ப சின்ன சைஸ் டோன் கண்ட்ரோல் போர்டு இது. இதுக்கு வால்டேஜ் இன்புட் கிடையாது. ஒன்லி ஆடியோ இன்புட் பண்ணி ஆடியோ அவுட்புட் எடுக்க போகிறது தான் இது வேலையே, வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சின்ன ஒரு இல்லை அதிகமாக இல்லை, கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் அது மட்டும் தான் காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசி பேஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு வால்டேஜ் இன்புட் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆடியோ இங்கே இன் பண்ணுறீங்க, இங்கே அவுட் எடுக்கிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சின்ன ஒரு கெய்னராகவும் இருக்கும். பாஸ் ட்ரிபிள் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே வால்யூமும் உங்களுக்கு வந்துடும். இங்கே தனியாக எதுவும் போட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் கமெண்ட் பண்ணக்குள்ள தான் வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியும், தெரிஞ்சிக்க முடியும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா XHM802. ஓகேங்களா. இது பிடி போர்டு தான் இது. பட் வால்டேஜ் இன்புட் கிடையாது. கரண்ட் பவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியோ டேரெக்டாக கொடுத்து அப்படியே எடுக்க வேண்டியதான் வேலை. ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஆக்ரிலிக் பேனல் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதில் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வயரிங்க்கு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக அப்படியே கொடுத்துக்கலாம்.